அப்பா அவங்க பேச்சை நான் கேட்கல, இப்போ நான் கஷ்டப்படுறேன், இப்போவாவது நான் அதை திருத்திக்கிறேன், எனக்கு நல்வழி காட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய முன்ஜென்ம கர்மவனை விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். குரு பார்க்குறாருங்க, உச்ச குரு பார்க்குறாரு. குருமங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். 5ஆம் இடத்துக்கு குரு சம்பந்தப்பட்டிருக்காரு, 5ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அடுத்தவனுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஏன்னா அனுபவ பாடம் பெற்றவர் நீங்க. அதனால உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படும். கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியில இருந்தோ லக்னத்தில இருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார், ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில். இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தால் கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும், இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ரத்தம், அதுக்கப்புறம் வீரம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும். செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம். அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான இல்லை ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா, கடகராசியில் நீச்சமாக இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படாமல் கடகராசியில் நீச்சமாக இருந்தார்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கிட்ட இருக்குது. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 2-9 உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதே இந்த செவ்வாய் தான். இதில் 10ஆவதுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி குரு உச்சமாக இருக்காரு. உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும், குழந்தைகள் வளர்ச்சி ஏற்படும், உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு உங்களுக்கு இத்தனை நாளாக தந்தை பேச்சை கேட்காம இருந்திருப்பீங்க. இப்போ தந்தையுடைய சொல், அப்பா இறந்துட்டார் சார், என்ன சார் பண்ணுறது, அவர் என்னைக்கோ சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் இப்போ மண்டையில் ஓடும். அச்சச்சோ, நம்ம அன்னைக்கு சொன்னதை கேட்கலையே, இன்னைக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே, இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதேன்னு புலம்பக்கூடிய, மனசுக்குள்ள புலம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது தந்தையை நினைக்கும் வாய்ப்பு ஏற்படும், தந்தையை நினைத்து வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்பா அவங்க பேச்சை நான் கேட்கல, இப்போ நான் கஷ்டப்படுறேன், இப்போவாவது நான் அதை திருத்திக்கிறேன், எனக்கு நல்வழி காட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய முன்ஜென்ம கர்மவனை விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். வியாபாரத்தில் பெருத்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களிடம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவங்களை தப்பு கண்டுபிடிச்சே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இப்போ அந்த தப்புலேருந்து நிவர்த்தியாகி அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஏன்னா ராசியில் சனி வந்ததுனால தப்பாக யோசிக்க தோணும். அடுத்தவங்களுடைய நெகட்டிவை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா எல்லாருக்குமே, எனக்கும் அது நடந்திருக்கு. 7.5 சனி வந்தாலே அடுத்தவன்கிட்ட தப்பு தான் கண்டுபிடிப்போம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது நொட்டை, அது நொல்ல, நீ இப்படி பேசிட்டு, நீ இப்படி பேசியிருக்க கூடாது, நீ இப்படி பேசியிருந்தா நான் உனக்கு நல்லது பண்ணியிருப்பேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அது மாறும். எப்படி சொல்லுவீங்கன்னா, நீ இப்படி பேசின, அது இப்படி பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு அட்வைஸை கொடுத்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். யூ பிகம் அ டீச்சர். பிகாஸ் 5ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டிருக்காரு, 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. அடுத்தவனுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஏன்னா அனுபவ பாடம் பெற்றவர் நீங்க. அதனால உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படும். இதுல உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறாரு, கெடுதல் தானே நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கீங்கன்னா, குரு பார்க்கிறாருங்க, உச்ச குரு பார்க்கிறாரு. குருமங்கள யோகம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த செலவுகள், இதெல்லாம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகள் அதிகரித்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாது. கடன் கூட ஒரு சுகமான சுமையாக தெரியக்கூடிய வகையில் இருக்கு. ஒரு தாய்க்கு தான் பிரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கருவுற்ற காலம்ங்கிறது சுகமான சுமை. அதை யாருக்குமே கிடைக்காத ஒரு சுமை, ஆண்களுக்கு கிடைக்காத ஒரு சுமை. அந்த மாதிரி ஒரு சுகமான சுமையை ஆண்களும் அனுபவிக்கிறதுக்கு இப்போ நேரம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலன் கிடையாது, அதோட ஒரு படி கீழே தான். அதனால நீங்கள் உங்களுடைய சுகமான சுமையின் மூலமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னா, முன்னோர் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதுக்கு அடுத்ததாக
திருவிசைநல்லூர்னு கும்போணம் பக்கத்தில் இருக்கு. திருவிசைநல்லூர் அங்கே ஸ்ரீதர் ஐயாவாள்னு ஒரு பெரிய மகான் வாழ்ந்தார். அந்த திருவிசைநல்லூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கர்மவனைகள் உங்களுக்கு சாதகமாக திருத்தி எழுதப்படும். இந்த செவ்வாய பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான, மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா, ஏற்படாதா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா, அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா, அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க பேர்ல கேஸ் வருமா, வழக்கு வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.